இனிய நல் வணக்கம் என்னிய நட்புறவுகளே. இன்று 2000 பிறந்து 2020 மோட்டார் ஈருருளி விபத்தில் சிக்கி தன் உயிரை மாய்த்து கொண்ட எனது உயிரான ஒரே மகனின் பிறந்தகவை தினமின்று ஒரு சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனது மகனாரை நான் தமிழ்நாட்டிலிருந்து பெங்களூர் அழைத்து வந்து பல் மருத்துவத்துறையில் படிக்க வைத்து அவருக்கு பணியும் பெற்றுக் கொடுத்து விட்டேன். மேலும் அவருக்கு அமெரிக்காவில் ஒரு நல்ல பணி வாய்ப்பும் பெற்றிருந்தேன். இருப்பினும் கொரோனா காலத்தில் இங்கிருந்து எமது பேச்சையும் கேட்காது நாம் அறியா பொழுதில் இங்கிருந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்கு சென்று அவரது நண்பர்களுடன் மோட்டார் ஈருருளி மீன்ஸ் மோட்டார் பைக்கில் பயணம் செய்து, அதுவும் மூவராக பயணம் செய்து விபத்தில் சிக்கி தன் உயிரை மாய்த்து கொண்டார். வண்டியை செலுத்தி சென்றவரும் பின்னாடி உட்கார்ந்திருந்த இவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். நடுவில் இருந்து பயணித்த அந்த வாலிபனுக்கு ஒரு கால் துண்டாகி போனது. மகனே, நீ சடுதியில் மரணமாக எழுதிவிட்டாய். ஆனால் தினம் தினம் அந்த மரண வலியை இதயத்தில் ஏந்தி துடித்துக் கொண்டிருக்கும் உன் இனிய நற்தந்தை, உன்னுடன் நான் என்றும் அப்பா பிள்ளையாக உறவாடவில்லை. எனது நண்பனாக உன்னை பாவித்தேன். அவ்வாறு இருந்தும் இயலவில்லை. என் இனிய இளைஞர் செல்வங்களே, தயவு செய்து வாகனத்தை கண்மண் தெரியாது செலுத்தாதீர்கள். அதுவும் மதுவை உண்டுவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். இளைஞர் பருவத்தில் இதெல்லாம் செய்ய தூண்டும். இருப்பினும் இதை நான் ஊக்குவிப்பதற்காக சொல்லவில்லை. அநேக இளைஞர்கள் தாய் தந்தையருக்கு தெரியாது இவ்வாறு மது போதையில் கண்மண் தெரியாது அலைந்து அழிகின்றீர்களே. வேண்டாம். ஒரு 18 வயதிற்கு பின்னர் சரி, ஒரு மது அருந்த வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் கூட எங்கேயாவது ஒரு இடத்தில் இருந்து ஒரு நண்பர்களாக ஒரு மிதமாக அதையும் அருந்தி தொலைத்துவிட்டு அங்கேயே படுத்துறங்கி நிதானத்துடன் வெளியேறி இருக்கலாமே. மதுவையும் ஏற்றிவிட்டு போதையில் கண்மண் தெரியாது வண்டியை செலுத்தி இன்று 20 வயதில் இவ்வாறு அழிவை வேண்டாம். இனிய நல் மாணவ செல்வங்களே, உங்களிடம் இருக்கும் நல்ல சிந்தனைகளையும் செயல்களையும் அருமையான வழிகளில் பயன்படுத்துங்கள். தயவு செய்து
இந்த போதை பழக்கத்திற்கு அதை அடிமையாக மாத்திரமல்ல, அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கூட செய்யாதீர்கள். வேண்டாம். உங்களை இழந்து தவிக்கும் பெற்றோரின் இதய வலியை யாராலும் ஈடு செய்ய முடியாது. வேண்டாம், வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இதயம் கனத்த இன்றைய 25வது பிறந்தகவை தின இதை வாழ்த்து என்பேனா, இரங்கல் என்பேனா அறியாத நிலையில் நண்பு தந்தை பல்கலைவேந்தர் முனைவர் லியோகி திரைக்கலைஞர் போதைப் பொருட்களை உபயோகிப்பது தவறு. அதிலும் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டுவதும் பயணிப்பதும் மிக மிக ஆபத்தான நிகழ்வாகும். என் இனிய மகனே, நீ எத்தகைய நற்குணங்களை உடையவன், எத்தகைய திறன்களை உடையவன், உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆகா இதுபோல் ஒரு குழந்தை எங்களுக்கு இல்லையே என்று ஏங்கிய பெருமைக்குரியவன். ஆனால் இன்று கூடா நட்பு கேடு தரும் என்ற முன்னோர் வாக்குப்படி உயிர் திறந்தாயே என்னிய இளைஞர் செல்வங்களை உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பருவ வயதில் மது அருந்துவதற்கு ஏதாவது தோணும். இது மது அருந்துவதை ஊக்குவிப்பதற்காக இல்லை. அவ்வாறு ஏதாவது தோணினும் உங்கள் தக்க பாதுகாப்பான ஒரு இடத்திலிருந்து மிதமாக அதை பயன்படுத்தி நன்று உறங்கி ஓய்வெடுத்து நிதானமான பின் வண்டியில் பயணம் செல்லுங்கள். இன்று உங்கள் சடுதியில் மரணம் உங்களது பெற்றோர்களது வாழ்நாள் இதய வலி என்பதை இளைஞர்களை உணருங்கள். தயவு செய்து உங்களது எதிர்காலத்தை, உங்களது பெற்றோர்களது எதிர்காலத்தை கூட இல்லை, எங்களெல்லாம் பற்பல திறமைகளை உடையவர்கள், நாளை சிறந்த நல் மனிதர்களாக தலைவர்களாக உருவாக வேண்டியவர்கள். தயவு செய்து போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையாக மாத்திரமில்லை, அது வேண்டவே வேண்டாம். வார்த்தைகள் இதை அழைக்கின்றது. 2000 பிறந்து இன்று நீ உயிருடன் இருந்திருந்தால் 25 வயதை அடைந்திருப்பாய் அல்லவா என் இனிய மகனே. 2020 அநியாயமாக போதையில் வண்டியோட்டிய நண்பர்களுடன் பயணித்து உயிர் திறந்தாயே. வேண்டாம், இதுபோல் நிகழ்வுகள் யாருக்கும் வர வேண்டாம். இனி தொடர்வதெல்லாம் இனிதாகட்டும். உங்களுக்கும் உலகம் வாழ் அனைவருக்கும் இதய வலியுடன் என்றும் உங்கள் அன்பு நண்பர் சகோதரர் பல்கலைவேந்தர் முனைவர் லியோகி திரைக்கலைஞர். நன்றி, வணக்கம். பாலர் பிராயம் முதலே நன்றாக படிப்பு, விளையாட்டு மற்றும் பல கலைகளிலும் சிறந்து விளங்கிய எனது அருமை செல்வன் புதல்வன் லெஜின் அலன் லியோ
பள்ளிகளுக்கு இடையே நிகழ்ந்த திருக்குறள் போட்டியிலும் வென்று பரிசும் திருக்குறள் செல்வர் எனும் விருதும் இன்னும் பற்பல விருதுகளும் பெற்று உறவினர்கள் மற்றும் எமது நண்பர்களது அன்புக்கும் பாத்திரமாகி சிறந்த குழந்தை எனும் பெயரும் பெற்று படித்து பின்னர் பெங்களூரில் பல் மருத்துவத்துறையில் சேர்த்து படிக்க வைத்து படித்து பணியிலும் அமர்ந்திருந்த வேளை பாழாய்ப்போன கொரோனா வந்தது. அவ்வேளையில் பெங்களூரிலிருந்து அவரது நட்புறவுகளை காண தமிழ்நாடு சென்றிருந்த அவர் கொரோனா வேளையில் தமிழ்நாட்டிலிருந்து பெங்களூருக்கோ பெங்களூரிலிருந்து தமிழ்நாடுக்கோ செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட போது அங்கு அவரது நண்பர்களுடன் மோட்டார் ஈருருளியில் சென்று விபத்துக்குள்ளாகி தனது உயிரை மாய்த்து கொண்டார். அவர் பிறந்த அகவை தினம் என்று இதை பிறந்த அகவை தின வாழ்த்துக்களாக நாம் இயம்புவதா, இல்லை அவர் இல்லை என்ற வேதனையுடன் அழுது புலம்புவதா என்று யாம் அறியோம். எனது மகனாரும் அவரது நண்பர்கள் இருவரும் மூவராக மோட்டார் ஈருருளியில், அதாவது பைக்கில் பயணப்பட்டு விபத்தில் சிக்கி சடுதியில் பைக்கை செலுத்தியவரும் பின்னே அமர்ந்திருந்த எனது மகனாரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள். நடுவில் அமர்ந்திருந்த அந்த இளைஞன் தனது ஒரு கால் துண்டிக்கப்பட்டு இன்று மூடமாகி இருக்கிறார். அவ்வேளையில் என் மகனாரின் இறுதி வேளையில் அவரது முகத்தை கூட நேரில் சென்று காண இயலவில்லை எனக்கு. என் இனிய இளைஞர் செல்வங்களே, ஒரு இளைஞர் பருவத்தில் ஏதோ போதை ஏற்றுவதற்கு ஒரு விருப்பங்களும் ஆர்வங்களும் வர செய்யும் தான். அது மிக தவறான விடயமாகும். எதாயிருந்தாலும் உங்களது பெற்றோருடன் அவர்களது அறிவுரைப்படி நடந்து கொள்ளுங்கள்.